ஜலுசுனா இப்போ நாங்கள் படிக்க போகிற பாடம் என்ன? Subject number 6 Plural Nouns Part 2. ஓகே, இப்போ நீங்கள் இந்த சப்ஜெக்டை படிக்க முதல்ல ஏற்கனவே படித்த பாடங்களை படிச்சுட்டு வந்தால் மிகவும் இலகுவாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சிங்குலர் நவுன்ஸ் ப்ளூரல் நவுன்ஸ் ரெண்டையும் வாசிங்க. சிங்குலர் என்றா ஒருமை, ப்ளூரல் என்றா பன்மை. முதலாவது பஸ் பஸ்ஸஸ், கிளாஸ் கிளாஸஸ், கிளாஸ் கிளாஸஸ், வாட்ச் வாட்சஸ், பாக்ஸ் பாக்ஸஸ், பேபி பேபீஸ், சிட்டி சிட்டிஸ், லேடி லேடீஸ், மேன் மென், வுமன் விமீன், சைல்ட் சில்ட்ரன், ஃபுட் ஃபீட், டூத் டீத், நைஃப் நைஃப்ஸ், தீப் தீப்ஸ், மவுஸ் மைஸ். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தது சொற்களை எப்படி பன்மையாக மாற்றுறது. இப்போ கவனிங்க, ஒருமையை பன்மையாக மாற்றுறதுக்கு 15 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒருமையை பன்மையாக மாற்றுவதற்கு 15 வழிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது அந்த 15ல் 2-3 சிஸ்டம் பார்ப்போம். 15 வழிமுறைகளில் எஸ்ஸை போட்டு மாற்றுறது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இஎஸ்ஸை போட்டு மாற்றுறது. பஸ் பஸ்ஸஸ், கிளாஸ் கிளாஸஸ், கிளாஸ் கிளாஸஸ், இப்படி வரும். அப்போ கவனிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னா சில சொற்களுக்கு தன்மையாக மாற்றும்போது இஎஸ் போட வேணும் அப்படி சொன்னான். என்னென்ன சொற்களுக்கு இஎஸ் போடணும்? அதாவது ஒரு சொல்லானது ஓ, எக்ஸ், எஸ், எஸ்எஸ், சிஹெச், எஸ்ஹெச் ஆகிய எழுத்துக்களில் முடிவடைந்தால் அந்த ஒருமை சொல்லுடன் இஎஸ் சேர்க்க வேண்டும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு சொல்லானது வையில் முடிவடைந்தால் என்ன செய்வீங்க? அதாவது ஒரு சொல்லானது வையில் முடிவடைந்து வைக்கு முன்னால் வவல்ஸ் ஏ, இ, ஐ, ஓ, யு ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இல்லாவிட்டால் வையை நீக்கி ஐஇஎஸ் சேர்த்து பன்மையாக மாற்ற வேண்டும். அதாவது எக்ஸாம்பிளாக பேபி என்று பார்த்தோம்னா அதில் வைக்கு முன்னுக்கு பி இருக்குது, ஆனால் இதில் வவல்ஸ் வரல. அதால் அந்த வையை நீக்கி போட்டு ஐஇஎஸ் சேர்த்து பேபிஸ் என்று எழுதுவோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிட்டி என்றால் இதில் வைக்கு முன்னாடி டீ தான் வந்திருக்கு, வவல்ஸ் வரல. அதால் வையை நீக்கி போட்டு ஐஇஎஸ் சேர்த்து சிட்டிஸ் என்று எழுதுவோம். இப்போ நான் கேட்குறேன், வைக்கு முன்னால் வவல்ஸ் இருந்தால் என்ன செய்வீங்க? அதாவது அந்த வையுடன் ஒரு எஸ் சேர்த்து பன்மையாக மாற்ற வேண்டும். இப்போ எக்ஸாம்பிளாக போய் என்று பார்த்தோம்னா இதில் வைக்கு முன்னுக்கு ஓ வந்திருக்கு, ஓ ஒரு வவல்ஸ். அதனால் நாங்கள் இதை பன்மையாக மாற்றும்போது வைக்கு பக்கத்தில் ஒரு எஸ் போட்டு பாய்ஸ் என்று எழுதுவோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கீ என்று பார்த்தோம்னா இதில் வைக்கு முன்னுக்கு ஈ வந்திருக்கு, ஈ ஒரு வவல்ஸ். அதனால் இதை பன்மையாக மாற்றும்போது வைக்கு பக்கத்தில் ஒரு எஸ் சேர்த்து கீஸ் என்று சொல்லி பன்மையாக மாற்றுவோம். இப்போ நீங்கள் படித்து முடிச்சது எஸ் போட்டு மாற்றுறது, இஎஸ் போட்டு மாற்றுறது, பைக்கு முன்னால் பவாஸ் இல்லாட்டி என்ன செய்கிறது, பைக்கு முன்னால் பவாஸ் இருந்தால் என்ன செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை படித்து முடிச்சுடுங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க வித்தியாசமாக ஒருமையிலேருந்து பன்மையாக எப்படி மாற்றுவது. இப்போ பாருங்கள், மேன் மென், அது எப்படின்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு நடுவுக்குள்ள உள்ள பவாஸ் மாறும். அந்த சொல்லுக்கு நடுவில் இருக்கிற அந்த பவாஸ் என்ன செய்யும், மாறும். இப்போ நீங்கள் இவ்வளவு சிஸ்டமும் படித்து முடிச்சுடுங்க. வேறு ஏதாவது சிஸ்டம் உங்களுக்கு தெரியுமா? ஓம் சார். அதாவது ஒரு சொல்லானது எஃப் அல்லது எஃப்இயில் முடிஞ்சால் அந்த எஃப்இயை நீக்கி போட்டு விஇஎஸ் போட்டு பன்மையாக மாற்றணும். இப்போ உதாரணமாக நைஃப் என்று பார்த்தோம்னா இது எஃப்இயில் முடிஞ்சிருக்கு. இதை பன்மையாக மாற்றும்போது எஃப்இயை இல்லாமல் நைஃப்ஸ் என்று விஇஎஸ் சேர்த்து பன்மையாக மாற்றுவோம்.
அடுத்து தீவ் என்று பார்த்தோம்னா இது வந்து எஃப்ல முடிஞ்சிருக்கு. இதை பன்மையாக மாற்றும்போது எஃப்ஐ நீக்கி போட்டு தீவ்ஸ் என்று விஇஎஸ் சேர்த்து பன்மையாக மாற்றுவோம். அப்போ இவ்வளவு நேரமும் நாங்கள் படித்தது ஒரு சொற்களை எப்படி மாற்றுது. இப்போ நாங்கள் படிக்க போகிறது ஒருமை சொற்களையும் பன்மை சொற்களையும் ஒரு வாக்கியத்தில் எப்படி பயன்படுத்துவது. ஓகே, இப்போ நீங்கள் ஹெட்லைனை வாசிங்க. சூஸ் த ரைட் வேர்ட், அதாவது சரியான சொல்லை தெரிவு செய்யவும். அதாவது கவனிங்க, ஒரு வாக்கியம் இருக்கும், பிராக்கெட்டுக்குள்ளே வந்து 2 ஆன்சர் இருக்கும். அந்த 2 ஆன்சர் வந்து எப்படி இருக்கும், ஒன்று ஒருமை ஒன்று பன்மை. அப்போ 2 சொற்கள் இருக்கும், ஒன்று ஒருமை ஒன்று பன்மை. அப்போ எந்த சொல் வந்து அந்த வாக்கியத்துக்கு பொருத்தமாக இருக்கிறது நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி வாக்கியத்துக்கு மீனிங் எடுக்க வேணும். இப்போ வாசிங்க. The baby has only one tooth, teeth. என்ன மீனிங்க? குழந்தைக்கு ஒரு பல் மட்டும் இருக்கின்றது. அப்போ நீங்கள் போட்ட விட என்ன? டூத். ஓகே, அப்போ அந்த வாக்கியம் வந்து ஒருமையை குறிக்கிறபடியால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருமை சொல்ல போடுங்க. ஏன்னா ஒருவேளை அந்த வாக்கியம் வந்து பன்மையாக இருந்தால் பன்மை சொல் போடுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா விளங்கிட்டா? ஓம் சார். இப்போ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா விளங்கியபடியால் அடுத்த வீடியோவில் 7வது சப்ஜெக்டில் சந்திப்போம். ஓகே.